அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே. பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். ஆண்டவரே, நீர் என் புலம்பலை பேரின்பமாக மாற்றினீர். என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தாயினுடைய அன்பை தேடி இங்கு வந்திருக்கின்றோம். தாய் கடந்த ஒரு ஆண்டாக நமக்கு பல்வேறு வகைகளிலே உதவி செய்திருக்கின்றார். குடும்பங்களிலே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடமிருந்து அருளை நிரம்ப பெற்று நாம் மகிழ்வாக வாழ்வதற்கு உதவி செய்திருக்கின்றார். அதற்குரிய நன்றியாக கடந்த 10 நாட்களாக இந்த கல்வாரி பலியிலே நாம் கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோம். அதனுடைய நன்றியினுடைய உச்சமாக மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக இன்று இறைவனுடைய தாயும் நம்முடைய தாயுமாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற லூர்தனைக்கு திருவிழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி என்னாலும் நிலைத்திருக்க குருக்களாகி நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்றோம். இறைவன் அன்னை நம்முடைய தாய் வழியாக நமக்கு அனைத்தையும் பெற்றுத்தர இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்கின்ற
தொழிலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விவசாயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே கரம் கொண்டு வழிநடத்தி தன்னுடைய அருக்கரத்தால் நமது வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதுமையான சுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, பாடுகின்றோம் இறைவனே. மேலான மாட்சிவி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு விரலும் வல்ல தந்தை இறைவனே. இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகில் பாவம்
ஜெபிப்போமா. இதய அமைதியே இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்தனை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் பாவங்கள் என்று விடுபட்டு எழ அருள் புரிவினாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய, அதைத் தொடர்ந்து 14 முதல் 17 முடிய. அந்நாளில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாத முற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாரும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தாங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. உயிருள்ள இறைவனின் தாகம் கொண்டடைந்தது. இறைவா உண்மை என்று நான் காண்பேன், இறைவா உண்மை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்தன் உணவானது. அவளாய் நாடுவதோ இறைவா
மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என்னுள்ளம் பாறைப்படுகின்றது. கலைமானீரோடையே ஆர்வமாய் நாடுகள் போ இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை எங்கே நாடி வருகின்றது. கலைமானீரோடையே ஆர்வமாய் நாடுகள் போ இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமண வாசகம், பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 18 முடிய. திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுத்தந்து வாசகம், பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 18 முடிய இறை சொற்றொடர்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாக இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்து நன்னடத்தையை பழிக்கிறவர் உங்கள் இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுப்பதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவ உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராக அவர் நீதியற்றவருக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியிற்றது. எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆள்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசிர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசிர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிட வர நான் யார்? உம் வாழ்த்துரையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளியிற்றது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீ பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித லூர்து அன்னையின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தாய் லூர்து அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்கள் தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். இது ஒரு அற்புதமான நாள். மே மாதத்தில் அன்னைக்கு விழா எடுத்து உறவுகளாய் ஒன்று கூடி நன்றி செலுத்தி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு அற்புத மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திப்போம். அன்னை மரியாளுக்கு அநேக அடைமொழிகள் உண்டு, அப்படி தானே? என்னென்ன அடைமொழிகள்லாம் இருக்குது? திருச்சபை ஏற்றுக்கொண்ட அடைமொழிகளும் உண்டு, திருச்சபை ஏற்றுக்கொள்ளாத அடைமொழிகளும் உண்டு. என்னென்ன அடைமொழிகள்லாம் இருக்குது? மாசற்ற கன்னியே, ஜென்ம பாவம். நீங்கள் அந்த ஏதோ ஒன்று இது கேட்ட மாதிரியே இருக்குது, மாதா மன்றாட்டில் சொல்கிறீங்க. சரி, சந்தோஷம். லூர்து மாதா, லூர்து நகரில் அன்னை காட்சி கொடுத்ததுனால லூர்து மாதா. மின்னல் மாதா அப்படின்னு சொல்கிறோம். அது நம்முடைய திருச்சபை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. நாம் ஏற்கிறோம், நம்புகிறோம், ஆனால் திருச்சபை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. ஒருவேளை நாளை அங்கீகரிக்கலாம். இது எல்லாமே சகாய மாதா இப்படிலாம் நிறையா இருக்கு இல்லையா? ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் ஒரு சில அடைமொழிகள் உண்டு. என்ன அடைமொழிகள்லாம் விவிலியத்தின் அடிப்படையில்? இறைவனின் தாய், அப்புறம் அமல உற்பவம், அமல உற்பவம், இம்மாக்குலேட் கன்செப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அமல உற்பவம். அப்புறம் அப்புறம் புதிய புதிய ஏவாள், புதிய ஏவாள் உண்டா இல்லையா? இது நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அன்னை மரியாள், புதிய ஏவாள். அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமெனில் கண்டிப்பாக யாரை பற்றி சிந்தித்தாக வேண்டும்? ஏவாளை பற்றி சிந்தித்தாக வேண்டும். ஏவாள் இல்லையெனில் அன்னை மரியாள் உண்டா? நாம் தான் உண்டா? இல்லை.
ஏவாள் தான் தொடக்கம், ஏவாள் தான் முழுமை, ஏவாள் தான் நீட்சி. அதன் அடிப்படையில் நம்ம சிந்திப்போம். சரிங்களா? ஏன் அன்னை மரியாளை புதிய ஏவாள் என்று சொல்ல வேண்டும்? பழைய ஏவாளுக்கு என்னாச்சு? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியோடு நம்முடைய மறையுரையை தொடங்கும். அன்னை மரியாளை ஏன் புதிய ஏவாள் என்று அழைக்கிறோம்? அப்படியெனில் பழைய ஏவாளுக்கு என்னாச்சு? சொல்லுங்க. சரி, அப்புறம் அதான் ஒரே பதில் இல்லையா? ஏவாள் அவ்வளவு ஒரு இச்சமூக நாம் கூட ஏவாளை ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்குறோம்னே. நாம் கூட ஏவாளை ஒரு மிகப்பெரிய பாவியாகத்தான் பார்க்குறோம். உண்மைதான், அன்னை மரியாள் கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் செய்தால், கீழ்ப்படியாமல் நிமித்தம், அதனால் இவ்வுலகம் பாவத்தை கவ்விக்கொண்டது உண்மைதான். ஆனால் ஏவாள் மிக அற்புதமான ஒரு பெண். ஏவாளை குறை சொல்ல எனக்கு மனசு வரல. உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஐயா சொன்ன மாதிரி ஏவாள் பாவம் செய்தாள். ஒருவேளை ஏவாள் பாவம் செய்யவில்லை எனில் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியுமா? முடிந்திருக்குமா? ஏவாள் பாவம் செய்யவில்லை எனில் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பாரா? கேள்வி தானே? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்போ ஏவாள் பாவம் செய்ய போய் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். ஏவாள் இல்லை எனில் இயேசு கிறிஸ்து இல்லை, மீட்பர் இல்லை. இன்னைக்கு நாம் மீட்பு பற்றி பேசுகிறோம், விண்ணுலக வாழ்வு பற்றி பேசுகிறோம், கடவுளின் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பரிவு, கனிவு எல்லாவற்றையும் பேசுகிறோம். தன் ஒரே மகனை அனுப்பும் அளவுக்கு கடவுள் நம்மேல் அன்பு கொண்டார் என்று பார்க்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? ஏவாள். ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. இன்று நாம் அனுபவிக்கிற துன்பம், துயரம், கண்ணீர், காயம் எல்லாற்றுக்கும் யார் தான் காரணம்? ஏவாள் தான் காரணம். ஒருவேளை ஏவாள் அந்த பாவம் செய்யவில்லை எனில் நம்ம எப்படி இருந்திருப்போம்? யோசித்து பாருங்க. நமக்கு இருந்திருப்போமா? ஒருவேளை இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்போம்? வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்பம் மட்டுமே இருந்திருந்தால் அந்த வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கும்? பிறப்பு முதல் இறப்பு வரை இன்பம் மட்டும்தான், எல்லா இடத்திலும் யாவித்து கொட்டி கிடக்கிறது இன்பம். அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கும்? ஐயா கேட்ட கேள்விக்கு பதில். சத்தம் சொல்லுங்க. இருந்திருக்கலாம், அதிகமான வாய்ப்புண்டு. நல்ல பதில். சரிங்களா? அப்போ இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் வாழ்வு. பகல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் இரவும் உண்டு இல்லையா? சூரியன் இல்லையெனில் பகல் இல்லை, நிலவொளி இல்லையெனில் இரவு இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அதனால் இதன் அடிப்படையில் ஏவாள் மிக அற்புதமான ஒரு பெண். 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். படைப்பின் தாய் ஏவாள், படைத்தவனின் தாய் அன்னை மரியாள். படைப்பின் மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம் ஏவாள். படைப்பின் ஆசீர்வாதம் அன்னை மரியாள். தனிமைக்கு துணை ஏவாள், தனித்திருத்தலின் துணை அன்னை மரியாள் என்கிற இந்த 3 இதில் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல படைப்பின் தாய் ஏவாள், படைத்தவனின் தாய் அன்னை மரியாள். நமக்கெல்லாம் தாய் யார்? நமக்கெல்லாம் யார் தாய்? உண்மையாவா? விவிலியத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. அன்னை மரியாள் என்பதை நானும் ஏற்கிறேன். சிலுவையின் அடியில் இருந்தபோது இயேசு தன் அன்புச்செடரை அழைத்து இதோ உம் தாய் என்று சொன்னது முதல் நமக்கும் திருச்சபைக்கும் தாயாக அன்னை மரியாள் விளங்குகிறாள். உண்மைதான்,
நான் மறுக்கவில்லை. ஆனால் நமக்கெல்லாம் தாயார் ஏவாள். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 20. மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். நமக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? உயிருள்ளோர் எல்லோருக்கும் யார் தாய்? அவளே தாய், ஏவாள் தாய். இப்போ எப்படி தாயாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஏவாளை எப்போதுமே என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு எதிர்மறையாகவே பார்த்திருக்கிறோம். ஏவாளை பாவியாகவே பார்த்திருக்கிறோம். ஏவாளை ஒரு படைப்பில் ஒரு 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 நல்லதாகவே பார்க்க முடியல நம்மளால். ஆனால் நீங்கள் நன்றாக விவிலியத்தை வாசித்தால் ஏவாள் அனைத்திற்கும் முழுமையாக இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் கடவுள் படைத்துவிட்டு நல்லது என கண்டார், அப்படிதான் வாசிக்கிறோம். ஒரே ஒரு படைப்பை நல்லது இல்லை என கண்டார். என்ன படைப்பு? சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு படைப்பை நல்லது இல்லை என கண்டார். என்ன படைப்பு? சத்தமா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என கண்டார். எல்லா படைப்பையும் படைத்துவிட்டு நல்லது என கண்ட கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என கண்டார். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. எல்லா படைப்புக்கும் ஒரு முழுமை, ஒரு நிறைவுண்டு. ஆனால் மனித படைப்பில் நிறைவற்றிருந்தது. அதற்கு நிறைவாக முழுமையாக யார் வாரா? ஏவாள். ஏவாள் படைப்பின் முழுமை, ஏவாள் படைப்பின் நிறைவு, ஏவாள் படைப்பின் நீட்சி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா படைப்பு திட்டத்தில் பெண்களுக்கு இடமில்லை. கடவுள் படைக்கிறாரா உலகத்தை? அந்த படைப்புல பெண்களுக்கு இடம் இருந்ததா? இல்லவே இல்லை. இதைத்தான் ஆங்கிலத்தில் செகண்ட் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் தாட், இரண்டாவது சிந்தனை. யாரு? பெண். இரண்டாவது சிந்தனை. கடவுள் உலகத்தை படைக்கும் போது எல்லாவற்றையும் படைத்து விட்டார். எல்லாத்தையும் படைத்தாச்சு. மண்ணை தொட்டு மனிதனை படைக்கிறார். அம்மனிதனுக்கு தன்னை போல உருவம் கொடுத்து தன் உயிர் மூச்சையை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்து நல்லதென காண்கிறார். ஆனால் அவன் தனிமையாக இருக்கிறான். ஆகவே நல்லது இல்லை என கண்டார். பிரியமானவர்களே, இரண்டாவது சிந்தனை பெண். அந்த இரண்டாவது சிந்தனை படைப்பின் முழுமையாக, படைப்பின் நீட்சியாக, படைப்பின் நிறைவாக இருக்கிறார். ஏவாள் இல்லையெனில் அடுத்த தலைமுறை உண்டா? ஏவாள் இல்லையெனில் நாம் உண்டா? அப்போ ஏவாள் படைப்பின் முழுமையாக இருக்கிறாள். நம் அனைவருக்குமே முன்னோடி, தாயாக இருக்கிறார். அதே போல அன்னை மரியாள் படைத்தவனின் தாயாக இருக்கிறார். லூக்கான செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 43. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இது யார் சொல்றா? எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அன்னை மரியாள் ஆண்டவனின் தாய், இறைவனின் தாய். நம்மெல்லாம் படைக்கப்பட்டவர்கள் இல்லையா? நம்ம எல்லாம் ஒருத்தன் படைத்தானே, அவனுக்கே தாயாக அன்னை மரியாள் விளங்குகிறார். மிக அற்புதமான ஒரு விஷயம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, தன் கருவறையை ஆண்டவரின் திட்டத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்ததினால், தன் கருவறையை நற்கருணை பேழையாக மாற்றியதினால் அவள் ஆண்டவனின் தாயாக மாறுகிறார். இதைத்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். அன்னை மரியாள் நற்கருணை பேழை அப்படிம்பார். ஏனெனில் தன் கருவறையை நற்கருணை பேழையாக மாற்றுகிறார். இன்று நாம் நற்கருணை பேழையை திறந்து நற்கருணை வைக்கிறோம் இல்லையா? உயிருள்ள நற்கருணை வைக்கிறோம். அது உயிருள்ளது என்பதை நாம் நம்புகிறோம். ஆகவே தான் நற்கருணை முன்பாக அமர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். அப்போ தன் கருவறையை பேழையாக மாற்றியவள் அன்னை மரியாள். ஆண்டவனின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்ததினால் அவள் இறைவனின் தாயாக மாறி நிற்கிறார். இரண்டாவது, படைப்பின் ஆச்சரியம், அதிசயம் ஏவாள். படைப்பின் ஆசீர்வாதம் அன்னை மரியாள். 2014ஆம் ஆண்டு
நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் இருக்கிற தங்கப்பங்கு தாளார் குளத்தில் நான் பிரதராக இருந்தபோது அப்போ இருந்த பங்கு தந்தை என்னை அழைத்து ஒரு 3 மணி நேரம் நாடகம் நம்ம போடுவோம், ஒலி நாடகம், ஒரு 4-5 மேடைகள் போடுவோம், நீ நாடகம் எழுது அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு கொஞ்சம் எழுத்து வரும், இந்த நாடகம்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்னு நான் சரி அப்படின்னு சொன்னேன். சாமி கதை என்ன? பைபிள் தான் கதை அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படைப்பை கொண்டு வரணும் இல்லையா, படைப்பை கொண்டு வரணும். இப்போ ஆண் படுத்திருக்கிறான், கடவுள் அப்படி நடந்து வருகிறார். இப்போ கடவுளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், உண்மையாகவே மனிதன் தனிமையாக இருக்கிறானா? உள்ளுக்குள்ளே பேசுகிறார், உண்மையாகவே இவன் தனிமையாக இருக்கிறானா? சொல்லுங்க, ஆதாம் தனிமையாக இருக்கிறானா? ஆதாம் தனிமையாக இருக்கிறானா? இல்லை, இல்லை. கடவுள் அவனோடு பேசுகிறார், உண்டு உறங்குகிறார், மாலை வேளையில் உலா வருகிறார். வாசிக்கிறோம், விவிலியத்தில் வாசிக்கிறோம். மனிதன் தனிமையாக இல்லை, கடவுள் அவனோடு இருக்கிறார். ஆனாலும் கூட அவன் தனிமையாக இருக்கிறான். கடவுளின் உடனிருப்பே மனிதனுக்கு தனிமையை தந்தது. ஆகவேதான் இயேசு சொல்வார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வர்கள்லாம் விண்ணுலகத்தில் வர முடியாது. சும்மா ஊரிலையும் ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொல்கிறாங்களா, என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஏன்னா கடவுளின் உடனிருப்பே மனிதனுக்கு தனிமையை தந்தது. அப்போ இவருக்கு என்ன செய்யுது? ஏன் இவன் இப்படி இருக்கிறான்? நான் ஆடு மாடுகளை, விலங்குகளை, பறவைகளை எல்லாவற்றையும் படைத்து இவன் பாதத்தில் வைத்தேனே, இவன் எல்லாத்துக்கும் பேர் வைத்து விட்டு தனக்கென தகுந்த துணையை தேடவில்லையே, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி புலம்புறார். அப்போ பெண்ணை படைக்கலாம். அப்போ தான் செகண்ட் தாட், பெண்ணை படைக்கலாம். எங்கிருந்து படைப்பது? பெண்ணை எங்கிருந்து படைப்பது? ஆணின் தலையிலிருந்து படைப்போமா? வேண்டாம், ஆணுக்கு தலைக்கணம், பெண்ணுக்கு தலைக்கணம் வந்துவிடும். உன் தலையிலிருந்து வந்தவள் என்று அவள் சொல்லியிருக்கலாம். அப்படின்னா பெண்ணை எங்கிருந்து படைப்பது? ஆணின் பாதத்திலிருந்து படைப்போமா? அது வேண்டவே வேண்டாம், ஆணுக்கு தலைக்கணம் வந்துவிடும் என்று சொல்லி அவளை மிதிக்க அவன் துணிந்திருப்பான். அப்படின்னா பெண்ணை எங்கிருந்து படைப்பது? ஆணின் இடையிலிருந்து படைப்போமா? இணைந்து வாழ்வதுதானே இல்லறம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வரும். நம்ம குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறோன்னு, ஆண் பெண், கணவன் மனைவி, ஒருத்தர் மட்டும் இல்லை, இணைந்து வாழ்வதுதான் இல்லறம். விழா எலும்பு எங்கே இருக்குது? இடையில் இருக்குது. மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணைக்கக்கூடியது. அப்போ இடையில் இருக்கிற விழா எலும்பை எடுத்து பெண்ணை படைக்கிறார். இணைந்து வாழ்வதானே இல்லறம் என்கிற தத்துவம் படைப்பில் உருவாகியது. அப்போ பெண் வந்த உடனே அந்த அழகான ஒரு காட்சின, அப்படி பெண்ணை பார்த்து கடவுள், ஆகா என்ன படைப்பு, என்ன படைப்பு, நான் படைத்த படைப்பிலே எவ்வளவு ஆச்சரியமான ஒரு படைப்பு, அதிசயமான ஒரு படைப்பு, இத்தகைய படைப்பை நான் கண்டதில்லை என்று கடவுள் ஒரு நிமிடம் மெய்மறந்து போகிறார். இப்படி தான் வரும், நானே மெய்மறந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி அவள் கரம் பிடித்து அழைத்து வர. நல்லா கவனிங்க, எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் அழைத்து வந்தது போல பெண்ணின் கரம் பிடித்து, ஏவாளின் கரம் பிடித்து கடவுள் அழைத்து வருகிறார். அழைத்து வந்த உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள். பார்த்த உடனே எவ்வளவு அதிசயம், ஆச்சரியம்! பெண் படைப்பின் ஆச்சரியம், பெண் படைப்பின் மிகப்பெரிய ஆச்சரியம். அன்னை மரியாள் படைப்பின் ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும்போது லூர்து நகர் அந்த திருத்தலத்திற்கு நான் 2 முறை சென்றிருக்கிறேன். மிக அற்புதமான இடம்னு லூர்து நகர். பாரிஸ்லேருந்து 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம். மிக அற்புதமான இடம். இரவு 11 மணிக்கு அன்னையினுடைய திரு பாதத்தில் போய் அமர்ந்தா அப்படி ஒரு ஃபீல்னா நல்லா இருக்கும். உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்ட ஒரு நிலை உருவாகும். அப்படி இருக்கும். ஏன்னா மாதா காட்சி கொடுத்த இடம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடும். மிக அற்புதமாக இருக்கும். அந்த சத்தம், மாதாவின் அந்த பார்வை எல்லாமே நம்மளை மெய்மறக்க செய்யும். கண்டிப்பாக வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் உட்காருங்க, சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ நிறைவாக இருக்கும். படைப்பின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்னை மரியாள். நீங்கள் விவிலியத்தில் எங்கு வாசித்தாலும் இருக்கும்.
நீ வந்த உடனே எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, என் வயிற்றில் இருந்த குழந்தை பேர் உகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உரைத்தது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்கிறார், ஆசீர் பெற்றவர். நீங்கள் நாம் ஏன் அன்னை மரியாளின் ஆலயங்களை நோக்கி ஓடுகிறோம்? ஏன் காமநாயக்க கமிட்டிக்கு செல்கிறோம்? ஏன் வேளாங்கண்ணிக்கு செல்கிறோம்? ஏனெனில் அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறாள். நீங்க காணா ஒரு திருமணத்தை எடுத்துக்கங்க, யாரும் போய் அம்மா ரசம் தீர்ந்து போனது என்று சொல்லவில்லை. அவள் இருப்பு அக்கல்யாண வீட்டில் மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவள் தான் தன் திருமகனிடம் போய், மகனே ரசம் தீர்ந்து போச்சுப்பா, அது என்ன செய்ய என்னன்னு பாருன்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு ஞாபகம் வரவில்லை. உடனே என்ன செய்கிறார்? பணியாட்களை கூப்பிட்டு இவர் சொல்வது போல செய்யுங்கள் என்கிறார். எலிசபெத் அம்மாவை வானதூதர் போய் சந்தியுங்கள் சொல்லவில்லை, அன்னை மரியாளே செல்கிறார். அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது அன்னை மரியாளின் திருப்பாதத்தில் அமர்ந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது இன்னொன்று நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க. மூன்றாவது, தனிமைக்கு துணை ஏவாள், தனித்திருத்தலின் துணை அன்னை மரியாள். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என கண்டுதான் யாரை படைக்கிறார்? ஏவாளை படைக்கிறார். அப்போ ஏவாள் எப்போதுமே ஒரு ஆணின் தனிமைக்கு துணை பெண். அது யதார்த்தம். நீங்கள் வரலாற்றை எடுத்தாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களின் புத்தகங்களை வாசித்தாலும் சரி, தனிமைக்கு துணை எப்போதுமே ஒரு பெண். அதில் மாற்று கருத்தில்லை. அந்த தனிமையை நிறைவு செய்பவள் பெண், அத்தனிமைக்கு முழுமை தருபவள் பெண், அத்தனிமையை எப்போதுமே அரவணைத்து கொள்பவள் பெண். அதில் மாற்று கருத்தில்லை. தனித்திருத்தல் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீட்டில் நான் இருக்கிறேன், யாருமே வீட்டில் இல்லை, அம்மா அப்பா இல்லை, யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன்னு அர்த்தம். தனித்திருத்தல் அப்படிங்கிறது 10 பேர் கூட இருக்கிறாங்க, ஆனாலும் கூட நான் தனியாக இருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பேசுகிறாங்க, மௌனி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க, ஆனாலும் கூட உள்ளுக்குள் வெறுமை இருக்கிறது, உள்ளுக்குள் நான் தனித்திருக்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா சுற்றி 10 பேர் இருந்தும் நான் தனியாக இருக்கிறேன், வெறுமையாக இருக்கிறேன், எனக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் என்பது மிகப்பெரிய நோய். அந்த தனித்திருத்தலின் துணையாக அன்னை மரியாள் இருக்கிறார். நான் தூத்துக்குடி லிட்டில் ஃப்ளவர் செமினரியில் பேராசிரியராக இருந்தபோது ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு குருமானவனுக்கு. அது நம்ம டயசிஸ் தான். உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு தனி ரூம் கொடுத்துருவாங்க, தனி அறை கொடுத்துருவாங்க. பிரதர்ஸ் எல்லாமே ஒரே ஹாலில் தூங்குவாங்க. சாப்பாடு மட்டும் அவனுக்கு போகும், காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, டீ எல்லாமே போகும். மற்றெல்லாம் பிரதர்ஸுக்கு டைம் டேபிள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு 3 நாள் கழித்து என்கிட்ட வந்தான். வரும்போதே அப்படியே கண்ணெலாம் கலங்கி போயிருந்துச்சு. என்னடா அப்படின்னேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை என்னாச்சு சொல்லு. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஒத்த கால் நிற்கிறான். என்னடா ஆச்சு, நீ சொன்னா தானே தெரியும் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் தனியாக கிடக்கேன், எனக்கு எவனுமே வந்து பார்க்கல, எல்லாம் டீ குடிக்க வராங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தவிர என் கூட யாருமே இல்லை. அப்படி சொல்லும்போது அவன் கண்ணீர்லாம் அப்படி பொதுன்னு வருது. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எங்கள் வீட்டில் இருந்திருந்தா எங்கள் அம்மா என் கூடயே உட்காந்துருக்கும். ஏ ராசா, உனக்கு என்ன வேணும், கஞ்சி போட்டுமா, காப்பி வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாவ. எங்கள் பாட்டி என் கூடையே கிடந்திருக்கும். ஐயோ என் பேரனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. எவனுமே இல்லை, யாருமே என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறான். நான் உடனே, சாமியார் வாழ்க்கையாக தான், ஒரு நாதி பார்க்க வராது, உனக்கு என்னாச்சாலும் சாமி என்னாச்சுன்னு ஒரு நாதி கேட்காது. அந்த ஃபார்மேஷன் தான் இது. இங்கேயே கற்றுக்கோ, இங்கேதான் நீ கற்றுக்கணும். இன்னும் 14 வருஷம் படிக்கணும், படித்து முடிச்சப்போ உனக்கு தெரியும் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு ஒத்த கால் நின்றுட்டான். எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. அப்புறமா நான் குருமானாக இருக்கும்போது, எப்பா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நீங்கள் அன்னை மரியாள்கிட்ட போய் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அது என் மைண்டில் கிடந்தது. உடனே சரி, எனக்காக நீ ஒரு உதவி பண்ணு, கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், உங்கள் அம்மாவை வர சொல்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ காலையில், மதியம், இரவு 3 வேளையும் ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்தை கடந்து நீ ஓய்வாக இருக்கும்போது
நம்ம கோயிலில் இருக்கிற அன்னை மரியாவுடைய பாதத்தில் போய் உட்கார். எதுவும் பேச வேண்டாம், சும்மா போய் உட்கார். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ உனக்கு தோணும் போது உட்கார். அப்படி யோசித்தான். இல்லை இதை மட்டுமா நீ செய்யலை, உங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு போயிட்டான். 3 நாள் கழித்து வரலை. நான் ஒன்றும் கண்டுக்கல. 1 வாரம் கழிச்சும் வரலை, 2 வாரம் கழிச்சும் வரலை. நான் 15ஆம் நாள் போய் அவன்கிட்ட போய், தம்பி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஆசீர்வாதம். அன்னை மரியாளின் பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். ஆசீர்வாதம். உங்கள் பெருமூச்சுகளை சொல் வடிவம் பெறாத பெருமூச்சுகளை, கண்ணீரை, காயங்களை, கவலைகளை, ரணங்களை அன்னை மரியாளின் திருப்பாதத்தில் அமர்ந்து பாருங்கள், அனைத்தும் மாறும். அதுதான் ஆசீர்வாதம். ஏன் அன்னை மரியாளின் ஆலயங்களை நோக்கி ஓடுகிறோம்? அதற்குத்தான். எத்தனை துன்பங்களை யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? எத்தனை கண்ணீரை யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? வார்த்தையில்லா கண்ணீர் நம்முடைய கன்னங்களை நனைக்கும் போதெல்லாம் அன்னை மரியாள் உங்களை அறிந்து கொள்வாள், உங்களுக்காக பரிந்து பேசுவாள். அதான் அன்னை மரியாள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பப்படும் போது எல்லாவற்றையும் எல்லா மக்களிடையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. பகிர்ந்து கொள்ள முடியாத கண்ணீர் உண்டு, பகிர்ந்து கொள்ள முடியாத துன்பம் உண்டு, கவலை உண்டு. அவற்றையெல்லாம் அன்னை மரியாளின் திருப்பாதத்தில் அமர்ந்து பாருங்கள், அனைத்தும் மாறும். ஆகவேதான் அன்னை மரியாள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கும்னா, கன்னிப்பெண் கருவுற்று இருக்கிறார். எத்தகைய துன்பத்தை அவள் அனுபவித்திருப்பாள். தனக்கு பேசி வைத்திருக்கிற சூசையப்படம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னோடு வாழ்கிற என் சொந்த மத்தத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாத கவலை, கண்ணீர், அதை அவள் அனுபவித்திருக்கிறாள். நம்ம வாழ்க்கையிலையும் நாம் சொல்ல முடியாத கவலைகளை, கண்ணீரை நம்ம வாழ்க்கையில் நாம் வாட்டும் போது அன்னை மரியாளின் திருப்பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். அவள் அனைத்தையும் மாற்றுவாள். ஏனெனில் அவளே ஆசீர்வாதமாக இருக்கிறாள். அன்னை மரியாளை நம்புவோம், கடவுளின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திருப்பேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெருமூச்சுகளை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைப்போம். ரோமையர் புத்தகம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம்.
நாம் எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது என்பது நமக்கு தெரியாது. தூய ஆவியார்தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளை உறைவேண்டலாக மாற்றுகிறார் என்கிறார். நம்முடைய கவலைகளை, கண்ணீரை, தேவைகளை ஆண்டவரின் திருக்கரத்தில் ஒப்படைத்து நம்முடைய பாதுகாவலி லூர்தன்னை மூலமாக மன்றாடுவோமாக. நம்பிக்கையின் நாயகனே இறைவா, கடவுளின் ஆட்சிக்கு முடிவே இராது என்று அழைக்கப்பட்ட நம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவருக்கும் தங்களுடைய சாட்சிய வாழ்வால் நற்செய்தின்படி வாழ்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை துணிவோடும் பணிவோடும் அன்போடும் நல்வழிப்படுத்த வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை என்று நம்பிய அன்னை மரியாளை போன்று இறைவனில் நம்பிக்கை கொண்டு துன்பங்களைக் கண்டு பயந்து விலகி சொல்லாமல் துணிவோடு எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றலை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உன் தாய் எனக்குரிய அன்பு இயேசுவே, உம் அன்னையை எங்களுக்கு தாயாக கொடுத்து இந்த கல்வாரி பலியை நிறைவேற்றிக்கின்ற திருத்தந்தைகளுக்கு நல்ல உடல் உணமும் ஆன்ம நலமும் கொடுத்து அவர்கள் வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையும் நீர்தாமே இறைவனிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு வழங்கிட இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மொழிந்த இறைவா, உமது அன்னையின் வழியாக நாங்கள் கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர் கொடுப்பீர் என்ற விசுவாசத்துடன் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் ஊரையும் பணியில் கலந்து கொண்ட உம் அன்பு பிள்ளைகளையும் அனைவருக்கும் புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் அன்பு, இரக்கம், பரிவு, தாழ்ச்சி, தெய்வம் போன்ற நற்குணங்களை எங்கள் உள்ளத்தில் பதித்து நாங்களும் ஒரு நாள் முன்னேற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையில் அதிகப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் சொல் வடிவம் பெறாத எல்லா கவலைகளையும், காயங்களையும், கண்ணீரையும், கடன் தொல்லைகளையும் ஒப்படைத்து மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே இறைவா, எங்கள் குடும்பங்களை, குழந்தைகளை, நாங்கள் செய்கிற தொழிலை ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்தியருளும். மிகச்சிறப்பாக குடும்பத்திற்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய விருப்பம் போல வழிநடத்தி எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தக்க வழியில் நிறைவாக தந்து அருள் புரியும்படி எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் பருகின்றேன், என்னையே உமக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கலந்து இறைவா உந்தன் பாத பருகின்றேன், என்னையே உமக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாத பருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, புனித லூர்தனையின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்த நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை என் மக்கள் மீது பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நிகழ்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அன்னையின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இறை மக்களையும் ஆசீர்வதியும், என் பங்கு தந்தையும் ஆசீர்வதியும். இன்று சிறப்பாக ஜெபித் திருப்பலி நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் தந்தையும் ஆசீர்வதியும். இங்கு கூடியிருக்க அனைவரையும் உமது பாதத்தில் நாங்கள் மன்றாடி அன்னையின் வழியாக உமக்கு நாங்கள் என்றும் நிலைத்திருக்க நீதான் வழங்க பெறும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உமது திரு ஆவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். சொல்லியர்களும் நான் நலமடையும். கிறிஸ்துவின் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாகும். ஆமென். இவர் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் நேரம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உறவானது. என்னையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, என் வாழ்வில் உன்னை தேடும் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், என் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே.
என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உறவானது. எனக்காக அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி எங்கும் நீ அல்லவா. என் சொந்தம் என் வாழ்வில் பொருள் தேடும் உறவல்லவா. உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் நேரம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் ரேகமே என்னை தேற்றிடும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை எழுப்பிடும். திருவில்லா தீர்த்தமே என்னை தேற்றிடும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே என்னை தேற்றிடும். திரு காயங்கள் என்னை வைத்திடும். திருவில்லா தீர்த்தமே என்னை கொஞ்சிடும். இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை லூர்தன்னை நம்ம தொடர்ந்து தன்னுடைய பரிந்துரையால் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவினுடைய இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறி இருக்கிறது. இந்த திருவிழா திருப்பலியை தலைமை ஏற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள். தந்தை அவர்கள் தற்பொழுது பெங்களூரிலே தங்களது மேற்படிப்பை படித்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று அறநெறியியல் என்று சொல்லக்கூடிய மாரல் தியாலஜி என்று சொல்வார்கள். ஒழுக்கம் சார்ந்ததை குரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பணிக்காக தன்னையே தயாரித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இன்று வாருங்கள் என்று சொன்ன பொழுது தந்தை அவர்கள் பெங்களூரிலிருந்து நமக்காக இங்கு வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நல்லதொரு மறையுரை ஆற்றியிருக்கிறார்கள். ஏவாள் என்று சொன்னால் எதிர்மறையாக பார்க்கப்பட்டது. தற்பொழுது அவருடைய மறையுரை அவளையும் ஏவாளையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய அளவிற்கு தந்தையினுடைய மறையுரை அமைந்திருக்கிறது. எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக கரவொலி எழுப்பி இந்த பொன்னாடை அணிவித்து தந்தைக்கு நன்றியை தெரிவிப்போம். அதேபோன்று நம்முடைய இந்த இரட்டைப்பான மகிழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தந்தை பெரியசாமி அவர்கள், கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள், நேற்றும் இன்றும் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி இருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே,
இந்த 10 நாட்களும் இங்கு வந்து நமக்கு ஆன்மீக தேவைகள் மற்றும் பல்வேறு வகைகளிலே உதவி செய்தவர்கள் நம்முடைய அருட்சகோதரிகள், தலைமை அருட்சகோதரி ரேக்ஸ் மற்றும் அருட்சகோதரி பவுன் அவர்கள் இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற விதமாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்போம். நேற்றும் இன்றும் நமக்கு பாடல் பாடி இசை மீட்டி நம்மை ஜெபிப்பதற்கு உதவியாக இருந்த சகோதரர்களுக்கு நாம் இப்பொழுது கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவிக்கின்ற விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஊர் பெரியவர்களையும் பொறுப்பாளர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். முன்கூட்டியே என்னிடம் வந்து கலந்து ஆலோசித்து அருத்தந்திரிகளை அழைப்பது முதல் திருவிழா ஏற்பாடுகள் அனைத்தையும் என்னோடு கலந்து ஆலோசித்து இந்த நாளை திறம்பட செய்திருக்கிறார்கள். எனவே வெள்ளக்கவுண்டம்பட்டி ஊர் பெரியவர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், இந்த நிகழ்வு திறம்பட செயல்படுவதற்கு உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஒளி அமைத்தவருக்கு நம் பொன்னாடை பொருத்தி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கன்னித்தாயே மகிழ்வீராக, ஏனெனில் கிறிஸ்து கல்லறையில் நின்று உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமா. இதய அமைதியே இறைவாம், பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவன் எங்கு மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைந்த தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறைப்பற்றலோடு கூட இருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்ல அருள் புரிவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். உறவின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.
உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.